ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான என் உயிரின் உயிரான இறை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் எனது அன்பான வாழ்த்துதலும் வணக்கங்களும். இந்த லெந்து காலத்திற்காக சிந்திப்பதற்கென்று நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அது யோனா 3ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 9-10. யோனா 3ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 9-10. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை கடவுள் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று கடவுள் அவருடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்பதே என்பதாகும். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை உறவுகளே, இந்த லெந்து காலங்களில் கடவுளிடம் நாம் இணைந்து வாழ்வதற்கு ஒப்படைக்கின்ற பயிற்சி மேற்கொள்ளுகிற சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் அமையும் என்று நான் நம்புகிறேன். யோனா இறைவாக்கினர் நூல் நம் அனைவரும் அறிந்த ஒரு நூலாகும். குறிப்பாக இந்த 2 வார்த்தை, யோனா ஒரு இறைவாக்கை நினிவே பட்டணத்தில் சென்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் தீங்கை விட்டு விலகவில்லை என்றால் கடவுள் இந்த நகரத்தை கவிழ்த்து போடுவார், அழித்து விடுவார் என்ற ஒரு இறைவாக்கை கூறுகிறார். அப்பொழுது அந்த செய்தி அந்த நகரம் முழுவதும் பரவுகிறது. அதன் ராஜாவும் அதை அறிந்தார். இந்த செய்தியை ராஜாவும் கேட்கிறார். குறிப்பாக நான் வாசித்த யோனா 3ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்ற வார்த்தை. ஒருவேளை கடவுள் மனம் திரும்பாமல், கடவுள் இரக்கப்படாமல், கடவுள் நம்மை மன்னிக்காமல் போனாலும் நாம் திருந்த வேண்டியது அவசியம் என்று உணர்ந்தார். நாம் அநேக வேளைகள் நாம் செய்வதெல்லாம் சரி, நாம் செய்வதுதான் சரி, நமக்கென யாரும் இல்லை என்ற அகங்காரமும் ஆணவமும் நம்மை ஆட்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு அரசன் கடவுள் ஒருவேளை மன்னிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் மனமாற்றம் அடைவது அவசியம் என்று தான் உணர்வது மட்டுமல்ல, தன் நாட்டு மக்கள் அனைவரையும் அந்த சிந்தனைக்குள்ளாக உட்படுத்துகிறார். அன்பு இறையுறவுகளே, நாம் வழக்கமாக மாற்றங்களை எங்கிருந்து எதிர்பார்ப்போம் என்றால் கீழிருந்து எதிர்ப்போம். சின்ன பிள்ளைங்க இந்த தப்பு செய்யலாமா, தவறுகள் இவன் செய்யலாமா, கீழ்நிலையில் இருக்கிற தவறுகளை கீழ்நிலையிலே இருப்பவர்களை பார்த்து நாம் எப்போதும் அவர்களை திருத்துவதற்கும் அவர்களை சரி செய்ய வேண்டும், அது சரியானால் சரியாகிவிடும். திரைப்படங்களில் கூட 5 ரூபாய் 10 ரூபாய் லஞ்சம் வாங்குகிறவர்களை மிகப்பெரிய மோசமான ஒரு பெரிய குற்றவாளியை போல எடுத்த படங்களை எல்லாம் கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் மாற்றங்கள் எப்பொழுதும் மேலிருந்து வருவதுதான் சிறப்பு. ஒரு மாடியை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அதை கீழிருந்து சுத்தம் செய்வதல்ல, மேலிருந்து சுத்தம் செய்வதுதான் ஏற்புடையதாகும், முறையானதாகும், நிறைவுடையதாகும், உண்மையுடையதாகும். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? நமது நாட்டில் சிறுபான்மையினருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அது யார் கையில் இருக்கிறது என்று நாம் கேட்டால்
உடனடியாக நாம் சொல்வோம் அது சட்டத்தின் கையில் இருக்கிறது, அது அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. ஆனால் உண்மையில் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு யாருடைய கையில் உறுதி இருக்கிறது என்று சொன்னால் பெருவாரியானவர்கள் என்று எண்ணுகிறவருடைய மனதில் இருக்கிறது. ஆகவே ஒரு உளமாற்றம், உள்ள மாற்றம், ஒரு பண்பட்ட மனமாற்றம் ஏற்படுகிற பொழுதுதான் மேல்மட்டத்திலிருந்து நாம் பெருவாரியானவர்கள், நாம் சரியானவர்கள், நாம் உயர்வானவர்கள் என்று எண்ணுகிற அந்த இடங்களிலிருந்து ஏற்படுகிற மாற்றம் தான் எல்லா நிலைகளிலும் உரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாகும். அப்படி மாறுகிற மாற்றம் கடவுள் நம்மை மன்னித்தாலும் மன்னிப்பார் என்றால், மன்னிக்கவில்லை என்றாலும் நாம் மாறுவது அவசியம் என்று உணர்கின்ற அந்த போங்கு. மனித மனங்கள் வன்மமும் ஆசையும் பேராசையும் பொறாமையும் நான் என்ற அகந்தையும் கொண்டிருக்கிற இந்த மன சருகுகள் இந்த 40 நாளில் நம் மனதில் இருந்து உலர்ந்து விழுமையானால் கடவுள் நம் மூலமாய் நம் சந்ததி முழுவதையும் ஆசீர்வதிக்கிறவராய், குடும்பத்தில் தலைவனுடைய மனமாற்றம் அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கும். ஒரு நிறுவனத்தின் தலைவரின் மனமாற்றம் அந்த நிறுவனம் முழுவதும் உள்ள மனிதர்களுக்கு வாழ்வளிப்பதாக. ஒரு நாட்டின் அரசனின் மனமாற்றம் அந்த நாட்டின் மக்கள் அனைவரது வாழ்வுக்கு அது வழிவகுப்பதாக. ஆகவே முதலாவது நாம் திருந்த வேண்டியவர்கள்தான் என்ற உணர்வு, நாம் மனமாற்றம் பெற வேண்டியது அவசியம்தான் என்ற உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வு உண்மையுடையதாக இருக்கும். கடவுள் தன் கோபத்திலிருந்து தம்மை விளை மனமாற்றம் பெறுகிற அந்த தலைவன் நிமித்தமாய் நாடு முழுவதும் காப்பாற்றுவார். நம்முடைய மனமாற்றத்தின் மூலமாய் நம் தலைமுறை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது பெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாகும். ஆகவே இந்த லெந்து காலம் நம் மனதில் உள்ள சருகுகளை, நம் மனதில் உள்ள வக்கிரகங்களை, நம் மனதில் உள்ள வெறுப்புணர்வு, நம் மனதில் உள்ள வன்மத்தை நாம் களைவதற்கு, நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இந்த நாட்களை நாம் முறையாய் பயன்படுத்துவோம். அப்பொழுது அது உபவாசம் என்றால் இணைந்து வாழ்தல், உப என்றால் இணைந்து, வாசம் என்றால் வாழ்தல், கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு அது பொருளுடைய ஒரு உபவாசமாக, பொருளுடைய நோன்பாக, பொருளுடைய லெந்து காலங்களாக இது அமையும். நம் மூலமாய் நம் தலைமுறையும் ஆசீர்வதிக்கும், நம் மூலமாய் நம் திருச்சுவை ஆசீர்வதிக்கப்படும், நம் மூலமாய் நம் சமூகம் ஆசீர்வதிக்கும். அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிற நம்முடைய சருகுகளை, நம்முடைய எண்ணங்களை கடவுளுக்கு முன்பாக ஒப்படைப்போடு நாம் ஒப்படைத்து நம் புதிய வாழ்வை நோக்கி நகர்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.